நல்லா இருப்பான், நல்ல பணம், காசு, செல்வ செழிப்போடு நல்லா இருப்பான். திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் எப்படி எல்லாமே போச்சுன்னு அவனுக்கே தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அளவுக்கு நடுத்தெருவில் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த கண் திருஷ்டி, அதுவும் வந்து ரொம்ப கொடிய எண்ணங்களோட அந்த பார்க்கக்கூடிய பார்வைக்கு அதிகமான தாக்கம் இருக்கும். இப்போது தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடையும் போது அதை பார்த்து நிறைய பேர் வந்து கண் வைப்பாங்க, அந்த கண் திருஷ்டி படும். அந்த மாதிரியான தொழில் ரீதியான முன்னேற்றங்களில் கண் திருஷ்டி படாமல் நம்மளை தற்காத்துக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? பொதுவாகவே நம்ம தொழில் செய்கிற இடமாகட்டும், வீடாகட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் தெரியுங்களா, அப்போ யார் வந்தாலுமே அவங்களோட நேர் பார்வையில் படும்போது ஒரு கண்ணாடி மாட்டணும். இப்போ உப்பை வந்து நம்மளுக்கு சுற்றி தண்ணியில் போட்டோன்னா என்ன ஆகிடும், கரைஞ்சிரும். அப்போது நம்மளுக்கு ஒரு திருஷ்டி ஒன்று கழித்து அதை ஒன்றுத்துல போடுறோன்னா அது கரைஞ்சி போயிடணும். அப்போ தான் அந்த விஷயம் வந்து அந்த சால்வ் ஆன மாதிரி ஒரு கணக்கு. கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக கையிலையோ இல்லை கால்லையோ வந்து கருப்பு கயிறு கட்டுவாங்க. அது கட்டுறதுக்கான வழிமுறைகள் எதா இருக்கா மேம்? இப்போது நம்ம கையில் கட்டுறோம், காலில் அந்த கருப்பு கயிறு கட்டுறது அது திருஷ்டிக்காக நம்ம கட்டுறது கிடையாது. வணக்கம் மேம். இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண் திருஷ்டி தான். கண் திருஷ்டிக்காக நம்ம வீட்டிலலாம் வந்து சுற்றி போடுவாங்க. ஆனால் அப்போ கூட வந்து அந்த கண் திருஷ்டியோட வீரியம் குறையாது. கண் திருஷ்டி எப்படி உருவாகுது, அதோட வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து சொல்லுங்கள். இப்போது பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, கல்லால் கூட அடி வாங்கிடலாம், ஒருத்தனோட கண்ணால் அடி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதோ அந்த ஒருத்தனுடைய கண் பார்வை, அதாவது ஒரு தீமையான ஒரு எண்ணத்தோட பார்க்கக்கூடிய பார்வைக்கு அதிகப்படியான தாக்கங்கள் வந்து உண்டு. அதாவது நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கிறவனை கூட நடுத்தரில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு இந்த கண் திருஷ்டின்றது ஏற்படுத்திடும். நல்லா இருப்பான், நல்ல பணம், காசு, செல்வ செழிப்போடு நல்லா இருப்பான். திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் எப்படி எல்லாமே போச்சுன்னு அவனுக்கே தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அளவுக்கு நடுத்தெருவில் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த கண் திருஷ்டி, அதுவும் வந்து ரொம்ப கொடிய எண்ணங்களோட அந்த பார்க்கக்கூடிய பார்வைக்கு அதிகமான தாக்கம் இருக்கும். இப்போது கண் திருஷ்டியிலே பார்த்தீங்கன்னா பல பேருடைய கண்ணு படும். என்னென்னா ஒரு ஆண்களுடைய கண்ணு படுறதுக்கும் பெண்ணுடைய கண் படுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்? இப்போது கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் ஆண், பெண், திருநங்கை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறோம், அப்போ வந்து அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னும் போது அவங்களோட பார்வை வந்து அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒன்று, இப்போ ஒருத்தவங்க நல்லா நிறைய குழந்தை பெற்று நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க குழந்தையே இல்லாமல் அந்த ஏக்கம் மனசில், நம்மளுக்கு குழந்தையே இல்லையே, இவங்க நல்லா நிறைய குழந்தைங்கள்லாம் பெற்று நல்லா ஒரு நல்ல இதுவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய பார்வைக்குமே அதிகமான தாக்கம் இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பார்த்து நம்ம அதிகமாக மனசு ஏங்கி அவங்கள பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு வந்து சக்தி அதிகம், அதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு தீய எண்ணத்தோட பார்க்குறாங்க, அந்த தீய எண்ணம் எப்படி மேம் செயல்படும், அதோட வீரியம் எப்படி அதிகமாகும் மேம்? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வலை இருக்குது. இப்போ ஒரு மனுஷனாக இருக்கும், இப்போ நம்ம அதுக்கு எதுக்கு வந்து ஒரு பெண் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டிலனா, ஒரு பெண்ணுக்கு ஒரு அதிர்வலை இருக்கும், ஒரு ஆணுக்கு ஒரு அதிர்வலை இருக்கும். ஒரு திருநங்கைன்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆணுக்கானதும் இருக்கும், பெண்ணுக்கானதும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அப்போ அதனால தான் வந்து திருநங்கை திருஷ்டி கழிச்சா சீக்கிரமாக சரியாகிடும், அப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணால் திருநங்கைங்க பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு ஆண் பண்ணால் ஒரு ஆணுக்கான அந்த தன்மை மட்டும்தான் இருக்கும், ஒரு பெண் பண்ணால் ஒரு பெண்ணுக்கான தன்மை. அதுவே ஒரு திருநங்கை பண்ணும்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ண ஒரு பரிகாரமே பண்ணாலும் ஒரு திருஷ்டி கழிச்சாலுமே அந்த ரெண்டுத்துக்குடைய தாக்கம் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதனால தான் திருநங்கைகளில் வந்து திருஷ்டி கழிக்கிறது, பரிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக ஈடுபடுத்துகிறாங்க. இப்போது தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடையும் போது அதை பார்த்து நிறைய பேர் வந்து கண் வைப்பாங்க, அந்த கண் திருஷ்டி படும். அந்த மாதிரியான தொழில் ரீதியான முன்னேற்றங்களில் கண் திருஷ்டி படாமல் நம்மளை தற்காத்துக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாகவே நம்ம தொழில் செய்கிற இடமாகட்டும், வீடாகட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் தெரியுங்களா, அப்போ யார் வந்தாலுமே அவங்களோட நேர் பார்வையில் படும்போது ஒரு கண்ணாடி மாட்டணும்.
அது கொஞ்சம் நல்ல பெரிய கண்ணாடியாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸில் அந்த கண்ணாடி இருக்கணும். எதுக்காகனா இப்போது வரவங்க ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நம்மளை பார்க்கலாம், ஒரு தீய எண்ணத்தோடையும் நம்மளை பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை, அதை வந்து நம்ம ஒருத்தரை பார்க்குறோன்னா அதை திருப்பி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கண்ணாடிக்கு உண்டு. அவங்க எந்த எண்ணத்தோடு அதை பார்க்குறாங்களோ அந்த எண்ணம் அவங்களே ரிவர்ஸ் அடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த கண்ணாடி வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் யார் வந்து பார்க்கும்போதோ அந்த கண்ணாடி மாட்டுறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு அது மேலே ஒரு எலுமிச்சை பழம் வச்சு நம்மளோட வீட்டோட ஹால்லையோ இல்லை நம்ம தொழில் செய்கிறோன்னா அந்த இடத்துலையோ வச்சிடலாம். வச்சுட்டு அதை வாரத்தில் ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு எந்த நாள் தோதுப்பட்டு வருதோ அந்த நாளில் அதை எடுத்து ஓடுற தண்ணியிலையோ, இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறாங்கன்னா ஓடுற தண்ணியை பார்க்கலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதை கரைச்சிடலாம். திரும்பவும் அதை திரும்பி ரீஃபில் பண்ணி அந்த இடத்துல வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அந்த கந்திருஷ்டியோட தாக்கம் வந்து குறையும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து சுற்றி போடுற வழக்கம் அப்படின்னாலே வந்து காஞ்ச மிளகா வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் எலுமிச்சப்பழம் வச்சு சுற்றி போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கற்பூரம் வச்சு சுற்றி போடுறாங்க, கல்லுப்பு கூட வச்சு சுற்றி போடுறத நம்ம பார்த்துருப்போம். இதில் எந்த முறை சிறந்தது மேம்? எப்படி பண்ணுறது சரியான வழிமுறை சுற்றி போடுறதுக்கு? அதாவது எதில் நம்ம பண்ணாலுமே அது வந்து அழிஞ்சிடணும். இப்போ உப்பை வந்து நம்மளுக்கு சுற்றி தண்ணியில் போட்டோன்னா என்ன ஆகிடும்? கரைஞ்சிரும். அப்போது நம்மளுக்கு ஒரு திருஷ்டி ஒன்று கழித்து அதை ஒன்றுத்தில் போடுறோன்னா அது கரைஞ்சி போயிடணும். அப்போ தான் அந்த விஷயம் வந்து அந்த சால்வ் ஆன மாதிரி ஒரு கணக்கு. இப்போ காஞ்ச மிளகா வச்சு சுற்றி போடுறாங்க, அது வந்து அழியக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுல்ல, அப்போ என்ன பண்ணலாம்? அதை வந்து நெருப்பில் போடலாம். அப்புறம் இந்த கறி வச்சுலாம் சுற்றி போடுறாங்க, அதுக்கு பின்னணி கதைகள் எதாவது இருக்கா மேம்? இப்போ கறி வச்சு சுற்றி போடுறத பற்றி அப்படி ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே கறி, கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 7 வீட்டில் இருக்கக்கூடிய கூரை. இப்போலாம் எங்கள் கூரை விட பார்க்க முடியல, அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும்னும் போது கல்லுப்பில் பண்ணுறது சீக்கிரமாக அந்த தீர்வை நம்மளுக்கு கொடுக்கும், சீக்கிரமாக அந்த கந்திருஷ்டி எடுக்கும். கந்திருஷ்டியால் நம்ம பாதிக்கப்படாமல் தற்காத்துக்கிறதுக்கு நம்ம சுற்றி போடுற இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறோம். அதை தாண்டி பாதிக்கப்பட்டு உடல் ரீதியான பிரச்சனைகளெல்லாம் வரும்போது நம்ம மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் மேம்? அது வந்து நிறைய இருக்குது. அதாவது அந்த கண் திருஷ்டி வந்து எதனால் ஏற்பட்டிருக்குன்றது தெரியணும். தொழில் ரீதியாக இருக்குதா இல்லை வேறு யாராவது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் மேம்? அது வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எந்த விஷயத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோன்றத பார்க்கணும், அது எதனாலன்றதை யோசிச்சு அப்போ தான் அந்த எதனால அந்த திருஷ்டி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ சுற்றி போடுறது அப்படின்னு பார்த்தாலே வந்து அதுக்கு ஒரு சுற்றி போடுறதுக்குனே ஒரு சிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது முக்கூட்டு சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இடங்கள் சேரக்கூடிய அந்த சந்து. ஏன் முக்கூட்டில் போய் நம்ம சுற்றி போடணும் மேம்? அதுக்கு ஏதாவது கதைகள் இருக்கா? நிறைய வந்து துர்சக்திகள், அதாவது ஒவ்வொரு எல்லைக்குமே நிறைய துர்சக்திகள் இருக்கும். அது எந்த இடத்துல அதிகமாக அதோட உணவை எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த முச்சந்தின்னு சொல்கிறோம் தெரியுங்களா, 3 வழி ஒன்று சேரக்கூடிய இடத்துல தான் அவங்க வந்து உணவு எடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கழித்து அந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் போடும்போது அது நம்மளுக்கு சீக்கிரமாக அதை அவங்க உணவாக எடுத்துக்கிட்டு நம்மளோட திருஷ்டி ஆகட்டும், நம்மளுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்க வினை ஆகட்டும், அது உடனே நிவர்த்தி ஆகும் நம்மளுக்கு. அதனால தான் அதை முக்கூட்டில் எடுத்துகிட்டு போய், அதுக்காக 4 பேர் போகிற வழியில் எடுத்து போய் நடுவில் போடக்கூடாது, ஓரமாக பார்த்து யாரோட கால் படாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அதை பார்த்து ஓரமாக எடுத்துகிட்டு போய் கால் படாத இடமா பார்த்து போடணும். அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு வந்து அந்த சுற்றி போடுற இதெல்லாம் பண்ணுவாங்க, அது எதுக்காக அத்தனை மணிக்கு பண்ணுறாங்க? இப்போ நைட்டு 12 மணிக்கு எதுக்காக சுற்றி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12 மணின்றது வந்து உச்சி நேரம். அதாவது இப்போ மதியம் 12 மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையும் அடுத்த அந்தி சாயிற நேரம் ரெண்டும் வந்து சேரக்கூடிய நேரம், ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி இரவு பார்த்தீங்கன்னா இரவுன்றது முடிஞ்சு மறுநாள் துவங்கக்கூடிய நேரம். அப்போ ஒரு ரெண்டுமே, அதாவது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல், இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல், மதியமும் இல்லாமல் காலையும் இல்லாமல், ரெண்டுமே இல்லாமல் ஒரு 2ஆம் கட்ட நேரம். அந்த நேரத்தில் வந்து அந்த பூத பிரேத பிசாசுகள், அதாவது பொதுவாக சொல்லணும்னா துர்சக்திகள்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே உலாவுற அந்த நேரம். அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான கழிப்புகள், இந்த மாதிரியான திருஷ்டி கழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அதை அவங்களுக்கு உணவாக போய் சேரும். அப்போ சேரும்போது நம்மளோட வினைகள் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போது இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி போடும்பொழுது இந்த முட்டையோட கரு வச்சு சுற்றி போடுறது, அல்லது இந்த சாப்பாட்லேயே வந்து கறி வச்சு இந்த கலர் சாப்பாடை வச்சு சுற்றி போடுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி போடுறதுலேயே நிறைய விதம் இருக்குது. அவங்க வந்து சாதாரணமாக ஒரு திருஷ்டி சும்மா ஏதோ ஒரு எங்கேயோ போய் பயந்துருக்காங்க அப்படின்னும் போது ஒரு எலுமிச்சை பழத்தில் சுற்றி போடலாம், அப்போ ஒரு தேங்காயில் சுற்றி போடலாம், இல்லை நீங்கள் சொன்ன உப்புல சுற்றி போடலாம். அதாவது அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அது கருமுட்டையா இல்லை அந்த பல வண்ண சாதமா
இல்லை பூசணிக்காயா, எலுமிச்சை பழமா, இல்லை ஊமத்தங்காயா, இல்லை தும்மட்டிக்காயா அப்படின்றது அந்த அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை பொறுத்து அதில் திருஷ்டி கழிக்கலாம். கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக கையிலையோ இல்லை கால்லையோ வந்து கருப்பு கயிறு கட்டுவாங்க. அது கட்டுறதுக்கான வழிமுறைகள் எதா இருக்கா மேம்? இப்போது நம்ம கையில் கட்டுறோம், காலில் அந்த கருப்பு கயிறு கட்டுறது அது திருஷ்டிக்காக நம்ம கட்டுறது கிடையாது. கயிறு கட்டுறதுனால நம்ம திருஷ்டி கழியுமான்றது கேட்டால் கயிறு கட்டுறதுனால திருஷ்டிலாம் எதுவும் கழியாது. இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு கயிறு வந்து சாமிக்கிட்ட இருந்து வச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த கயிறு செய்யும்போது அந்த சாமியோட மூல மந்திரம், அந்த சாமியோட இப்போ ஒரு அம்மன் கோவில்னா அம்பாலோட மூல மந்திரங்கள் சொல்லி அது ஒரு ரக்ஷையாக தான் அம்பாள் மேலே போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம கையில் தான் கட்டணும். ஏன்னா அது நம்ம எங்கே போனாலுமே வந்தாலுமே அது நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துலேருந்து நம்மளுக்கு காத்து ரக்ஷையாக இருக்கிறதுக்கு தான் கயிறு கட்டுறது. காலில் வந்து ஒரு கயிறு கட்டிட்டா நம்மளுக்கு திருஷ்டி கழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண் திருஷ்டி குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களை யாரும் கண்ணு வச்சிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம்.